ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா முரளியில் சொல்கிறாங்க, குழந்தைகளாகிய நீங்கள் இதுவரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரேடியாக குழந்தை பருவத்துக்கு போயிடுங்க. அப்போ தான் இந்த ஆன்மீக படிப்பில் நீங்கள் தேர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, தெய்வீக புத்தி உடையவர்களாக மாறி இந்த பழைய உலகத்தை பார்த்தும் பார்க்காம இருங்க. இந்த பழைய உலகம் இப்போ அழிஞ்சிட்டுது அப்படிங்கிறார் பாபா. இந்த உடலும் தூய்மையற்ற உடல், ஆத்மா நீங்களும் தூய்மையற்று இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் மீது, இந்த உடல் மீது என்னத்தை பற்று நம்ம வைக்கிறது? இப்போ இந்த உலகம் சுடுகாடாக இருக்குது அப்படிங்கிறார். சுடுகாட்டின் மீது யாராவது பற்றுதல் வைப்பாங்களா? அதனால் இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுதலை, புத்தி யோகத்தை விளக்குங்க அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட குழந்தைகள் மீது தான் தந்தையினுடைய மனதிற்கான ஈடுபாடும் போகுது. அப்படிப்பட்ட குழந்தைங்க தான் தந்தையை நிரந்தரமாக நினைவு செய்ய முடியும். அதாவது இந்த பழைய உலகத்தின் மீது பற்றுதலை விலக்கி இருந்தோம்னா தான் பாபாவை நிரந்தரமாக நம்ம நினைவு செய்ய முடியும். மேலும் பாபாவை நம்ம தோட்டக்காரர், படகோட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் நம்ம தோட்டக்காரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய விகார குணங்களை, காமம், கோபம், போட்டி, பொறாமை, பழிவாங்கிறது, இது போல் முள்ளு மாதிரி இருக்கக்கூடிய குணங்களை நீக்கிட்டு அன்பு, அமைதி, தூய்மை அப்படிங்கிற தெய்வீக குணங்கள், மலர் மாதிரி இருக்கக்கூடிய குணங்களை கொண்டு வரக்கூடிய செயல் ஒரு சிவத்தந்தை தான் செய்கிறார். அதனால தான் அவரை நம்ம தோட்டக்காரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேலும் அவரை படகோட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை படகு இந்த விஷக்கடலில் இப்போ இருந்துகிட்ருக்குது. இப்போ பாபா நம்ம எல்லாரையுமே பார்க்கடலுக்கு அக்கறைக்கு அழைச்சிட்டு போகிறாரு. சுகமான உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அதனால் அவரை நம்ம படகோட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த உலகம் இப்போ தமோ பிரதானமாக இருக்குது, தூய்மை இழந்திருக்கு, அழியக்கூடிய நிலையில் இருக்குது. அதனால் இப்போ ஒரு சிவபாபாவுடைய நினைவில் இருந்து உங்களை நீங்கள் சத்தோ பிரதானமாக தூய்மையாக மாற்றிக்கோங்க. எல்லைக்குட்பட்ட தந்தைக்கிட்டே இருந்து எல்லைக்குட்பட்ட அழியக்கூடிய ஆஸ்தி தான் நமக்கு கிடைக்குது. இப்போ உங்கள் மனதனுடைய ஈடுபாடு எல்லைக்கு அப்பாற்பட்டதில் போகணும். எல்லைக்கு அப்பாற்பட்ட சிவ தந்தையின் பக்கம் உங்களுடைய மனதனுடைய ஈடுபாடு போகணும். வேறு யார்கிட்ட இருந்து எதுவுமே நமக்கு கிடைக்க போகிறது இல்லை. எல்லாமே ஒரு சிவத்தந்தைக்கிட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஈவன் அவங்க தேவதைகளாக இருந்தாலுமே கூட அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை. எல்லாமே ஒரு சிவபாபா கிட்டே இருந்து தான் கிடைக்குது அப்படிங்கிறத மனதில் உறுதிப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. இது போல் நிறைய விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க. வாங்க இன்னைக்கு முழு முரளியை நம்ம பார்க்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 1-2-2024 காலை முரளி, பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இதுவரையில் படித்த அனைத்தும் மறந்து ஒரேடியாக குழந்தை பருவத்திற்கு சென்று விடுங்கள். அப்போதுதான் இந்த ஆன்மீக படிப்பில் தேர்ச்சி அடைய முடியும். இன்றைய கேள்வி, எந்த குழந்தைகளுக்கு தெய்வீக புத்தி கிடைத்துள்ளதோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில், அந்த குழந்தைகள் இந்த பழைய உலகத்தை இந்த கண்களால் பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்க மாட்டார்கள். இந்த பழைய உலகம் அழிந்தே விட்டது என்பது அவர்களின் புத்தியில் எப்பொழுதும் இருக்கும். இந்த சரீரமும் பழையது, தமோ பிரதானமாக உள்ளது. ஆத்மாவும் தமோ பிரதானமாக உள்ளது. இதில் என்ன அன்பு வைப்பது? இப்படிப்பட்ட தெய்வீக புத்தி உள்ள குழந்தைகளின் மீதுதான் தந்தையின் மனதிற்கும் ஈடுபாடு ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட குழந்தைகள்தான் தந்தையின் நினைவில் நிரந்தரமாக இருக்க முடியும். சேவையிலும் முன்னேறி செல்ல முடியும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். எல்லைக்குட்பட்ட சந்நியாசிகள் வீடு வாசலை விட்டு விடுகின்றனர். ஏனென்றால் நாம் பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம். ஆகையால் உலகின் மீதுள்ள ஆசையை துறக்க வேண்டும் என்று புரிந்து கொள்கின்றனர். பயிற்சியும் கூட இப்படிதான் செய்து கொண்டிருப்பார்கள். ஏகாந்தத்தில் சென்று இருக்கின்றனர். தனிமையில் போய் அமர்ந்து விடுகின்றனர். அவர்கள் ஹட்டயோகிகள், தத்துவ ஞானிகள். பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் என்று புரிந்து கொள்கின்றனர். ஆகையால் பற்றுதலை நீக்குவதற்காக வீடு வாசலை விட்டு விடுகின்றனர். வைராக்கியம் வந்து விடுகிறது. ஆனால் சட்டென்று பற்றுதல் நீங்குவதில்லை. உடனே பற்றுதல் விலகிறது இல்லை.
மனைவி, குழந்தைகள் முதலானவர்களின் நினைவுகள் வந்தபடி இருக்கின்றன. இங்கே நீங்கள் ஞானத்தின் மூலம் புத்தியில் அனைத்தையும் மறக்க வேண்டியுள்ளது. அவங்க கிட்ட ஞானம் கிடையாது. இங்கே பாபா நமக்கு ஞானம் கொடுத்துருக்கிறாரு. அதனால் ஞானத்தினுடைய புத்தியால் எல்லாத்தையுமே நீங்கள் மறக்கணும். எந்த பொருளும் விரைவாக மறப்பது இல்லை. இப்போது நீங்கள் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசத்தை செய்கின்றீர்கள். நினைவு அனைத்து சந்நியாசிகளுக்குமே இருக்கிறது. ஆனால் புத்தியில் புரிந்து கொள்கிறார்கள், நாம் பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம். நாம் சாந்தி தாமத்திற்கு எப்படி செல்ல முடியும் என்பது அவர்களுக்கு தெரியாது. பிரம்மத்துக்கு போகணும், சாந்தி தாமத்துக்கு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர, அங்கே போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், வழி எது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நாம் நமது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது நம்மளுடைய வீடு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மற்றவங்களுக்கு அது தெரியாது. வெளிநாட்டிலிருந்து வருகிறார்கள் என்றால் நாம் இந்த ஊர் வழியாக பாம்பே செல்ல வேண்டும் என்று புரிந்து கொள்கின்றனர். வழி தெரிஞ்சாதானே வர முடியும். வழி தெரியல அப்படின்னா எப்படி வர முடியும்? இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கும் கூட உறுதியான நம்பிக்கை உள்ளது. இவர்களுடைய தூய்மை நன்றாக உள்ளது, ஞானம் நன்றாக உள்ளது, இவர்களுடைய அமைப்பு நன்றாக உள்ளது என்று பலரும் கூறுகின்றார்கள். தாய்மார்கள் நன்றாக முயற்சி செய்கின்றார்கள். ஏனென்றால் களைப்பற்றவராகி புரிய வைக்கின்றார்கள். தனது உடல், மனம், பொருள் முதலியானவைகளை ஈடுபடுத்துகின்றன. ஆகையால் நன்றாக இருப்பதாக தோன்றுகிறது. ஆனால் நாமும் இப்படி முயற்சி செய்வோம் என்ற சிந்தனை வருவதில்லை. எல்லாமே நல்லா இருக்குது, இந்த அமைப்பு நல்லா இருக்குது, இந்த ஞானம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாமளும் இது மாதிரி முயற்சி செய்யணும் அப்படின்னு யாருமே செய்யறதில்லை. அபூர்வமாக சிலர் வருகின்றனர். கோடியில் சிலர் என்று தந்தையும் கூறுகிறார். அதாவது உங்களிடம் வருபவர்களில் யாராவது சிலர் வருகின்றனர். மற்றபடி இந்த பழைய உலகம் அழிய உள்ளது. இந்த உலகம் இப்போ அழிய போகுது. இப்போது தந்தை வந்துள்ளார் என்பதை நீங்கள் தான் அறிவீர்கள். காட்சி தெரிகிறதோ இல்லையோ, தந்தை வந்துவிட்டார் என்பதை புத்தி கூறுகிறது இல்லையா? பாபாவை நம்ம இந்த காட்சியால் பார்க்குறோமோ, கண்ணால் சாட்சாத்காரத்தால் பார்த்தோமோ இல்லையோ, ஆனால் நம்பிக்கை வந்துருச்சு இல்லையா? பாபா வந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? தந்தை ஒருவர்தான். அவர்தான் பரலோகிக்க தந்தை, ஞான கடலாக இருப்பவர் என்பதையும் கூட நீங்கள் அறிவீர்கள். லௌகிக்க தந்தையை ஒருபோதும் ஞானக்கடல் என்று கூற மாட்டார்கள். தந்தைதான் குழந்தைகளாகிய உங்களுக்கு தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். இப்பொழுது பழைய உலகம் அழிய உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி முடித்துள்ளோம். 84 பிறவியை இப்போ நம்ம முடிச்சிட்டோம். மீண்டும் சுகதாமத்திற்கு, சாந்தி தாமம் வழியாக செல்வதற்கான முயற்சி இப்பொழுது நாம் செய்கிறோம். கண்டிப்பாக சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். அங்கிருந்து இங்கே மீண்டும் திரும்பி வர வேண்டும். மனிதர்கள் இந்த விஷயங்களில் குழம்பி உள்ளனர். யாராவது இறந்துவிட்டால் வைகுண்டத்திற்கு சென்று விட்டார் என்று புரிந்து கொள்கின்றனர். ஆனால் வைகுண்டம் எங்கே இருக்கிறது? வைகுண்டத்தின் பெயரை பாரதவாசிகள்தான் தெரிந்திருக்கின்றனர். மற்ற தர்மங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தெரியவே தெரியாது. பெயரை மட்டும் கேட்டிருக்கின்றனர், படத்தை பார்த்திருக்கின்றனர், தேவதைகளின் கோவில்கள் முதலானவை நிறைய பார்த்திருக்கின்றனர். இந்த தில்வாடா கோவில் இருப்பதைப் போல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து உருவாக்கி கொண்டே இருக்கின்றனர் தேவதைகளுடைய கோவிலை. தேவதைகளை வைஷ்ணவர்கள் என்று கூறுவோம். அவர்கள் விஷ்ணுவின் வம்சாவளியினர் ஆவார்கள். அவர்கள் தூய்மையாக தான் இருப்பார்கள். தேவதை அப்படின்னாலே தூய்மையாக தான் இருப்பாங்க. சத்தியுகம் தூய்மையான யுகம் என்று கூறப்படுகிறது. இது தூய்மையற்ற உலகம். சத்தியுகத்தின் வசதிகள் முதலியானவை இங்கே இருப்பதில்லை. இல்லை, சத்தியுகத்தில் எவ்வளோ சுகம் இருக்கும், எவ்வளோ அமைதி இருக்கும், அது இங்கே இருக்கிறது இல்லை. இங்கே தானியங்கள் முதலியானவை தமோ பிரதானமாக ஆகிவிடுகின்றன. இங்கே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் முதற்கொண்டு எல்லாமே தூய்மை இழந்து தான் இருக்குது. வாசனை கூட, அதாவது சுவை கூட தமோ பிரதானம்தான் இந்த உலகத்தில். குழந்தைகள் தியானத்தில் செல்கின்றனர். காட்சி பார்க்க டிரான்ஸில் போகிறாங்க. காட்சிகள் பார்க்கின்றனர். நாங்கள் சோமரசத்தை அறிந்துவிட்டு வந்தோம், மிகவும் நறுமணம் நிறைந்ததாக இருந்தது என்று கூறுகின்றனர்.
இல்லையா ட்ரான்ஸில் போயிட்டு நாங்கள் சோமரசம் குடிச்சிட்டு வந்தோம், நல்லா இருந்தது அப்படின்னு வந்து காட்சி பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கும் கூட உங்கள் கைகளால் சாப்பிடும் பொழுது மிகவும் சுவையாக இருக்கிறது என்று கூறுகின்றனர். ஏனென்றால் நீங்கள் நல்ல விதத்தில் சமைக்கிறீர்கள். அனைவரும் நிறைந்த மனதோடு சாப்பிடுகின்றார்கள். நீங்கள் யோகத்திலிருந்து சமைப்பதால் சுவையாக இருக்கிறது என்பது கிடையாது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் யோகத்தில் இருந்து சமைப்பதால் சுவையாக இருக்கிறது என்பதல்ல, இதுவும் கூட ஒரு பயிற்சியாக உள்ளது. அதை நம்ம தினமும் செய்ய செய்ய ஒரு பயிற்சி ஆயிடுது. அதனால் சுவையாக நீங்கள் சமைக்கிறீங்கிறார். சிலர் மிகவும் நன்றாக உணவை சமைக்கின்றனர். அங்கேயும் சத்தியுகத்தில் அனைத்து பொருட்களும் சத்தோப்பிரதானமாக இருக்கும். ஆகையால் மிகவும் சத்து நிறைந்ததாக இருக்கும். தமோ பிரதானமாக ஆவதால் சக்தி குறைந்து விடுகிறது. பிறகு அதில் உடல் நல குறைவு, துக்கம் முதலியானவை ஏற்படுகிறது. இல்லையா, உணவுகளில் கூட வந்து சக்தி குறைய குறைய அதை சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல கூட நிறைய வியாதிகள் வந்து வர ஆரம்பிக்குது. பெயரே துக்கதாமம். சுகதாமத்தில் துக்கத்தின் விஷயமே இருப்பது இல்லை. நாம் அந்த அளவு சுகத்தில் செல்கிறோம். அது சொர்க்கத்தின் சுகம் என கூறப்படுகிறது. நீங்கள் தூய்மையாக மட்டும் ஆக வேண்டும். அதுவும் கூட இந்த ஒரு பிறவியில் மட்டும். பிற்காலத்தை பற்றி சிந்தனை செய்ய வேண்டாம். அதுக்கப்புறம் எப்படி இருப்போம், சத்தியுகத்தில் எப்படி இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டாம். இந்த ஒரு பிறவியில் மட்டும் தூய்மையாக இருங்கிறார் பாபா. இப்போது நீங்கள் தூய்மையாக ஆகுங்கள். கூறுவது யார் என்பதை முதலில் சிந்தியுங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் யார் சொல்கிறா அப்படிங்கிறத வந்து முதல்ல சிந்தியுங்கிறார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. லௌகிக்க தந்தை கூட பரலோகிக்க தந்தையை நினைவு செய்கிறார். உடலுக்குரிய அப்பா கூட உடலற்ற சிவத்தந்தையை தான் நினைக்கிறார். புத்தி மேலே சென்று விடுகிறது. குழந்தைகளாகிய உங்களில் நிச்சய புத்தி உறுதியாக இருப்பவர்களுக்குள் இந்த உலகத்தில் நாம் இன்னும் கொஞ்ச நாட்கள் இருப்போம் என்று நினைவு இருக்கும். பாபா சொல்கிறாரு, உங்களில் கூட யார் வந்து உறுதியான நம்பிக்கை புத்தி உடையவர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த நினைவெல்லாம் இருக்கும். இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து அப்படிப்பட்ட குழந்தைங்களுடைய புத்தியில் தான் இருக்குங்கிறார். இது சோழிக்கு சமமான உடலாக உள்ளது. ஆத்மாவும் கூட சோழியைப் போல ஆகிவிட்டது. இதை வைராக்கியம் என்று கூறப்படுகிறது. இப்படியெல்லாம் நம்மளுடைய புத்தியில் வந்து வரணும். இதுதான் வைராக்கியம் அப்படின்னு சொல்லப்படுதுங்கிறார் பாபா. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் நாடகத்தை அறிந்து கொண்டு விட்டீர்கள். பக்தி மார்க்கத்தின் நடிப்பு நடக்கத்தான் வேண்டியுள்ளது. அனைவரும் பக்தியில் இருக்கின்றனர். வெறுப்படைய வேண்டியது இல்லை. இவங்க எல்லாரும் பக்தி மார்க்கத்தில் இருக்காங்களே, சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு வந்து வெறுப்படைய வேண்டியதே இருக்கக்கூடாதுங்கிறார் பாபா. சந்நியாசிகள் தாமே வெறுப்படைய செய்கின்றனர். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தாமே வந்து வெறுப்படைய செஞ்சிடுறாங்க. வீட்டில் அனைவரும் துக்கம் நிறைந்தவராக ஆகிவிடுகின்றனர். வீடு வாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன ஆகுறாங்க, துக்கப்படுறாங்க, வெறுப்படைகிறாங்க. அவர்கள் சென்று தம்மை கொஞ்சம் சுகம் நிறைந்தவர்களாக ஆக்கிக் கொள்கின்றனர். யாரும் முக்திக்கு திரும்பி செல்ல முடியாது. வந்தவர்கள் யாரும் திரும்பி செல்லவில்லை. அனைவரும் இங்குதான் இருக்கின்றனர். ஒருவர் கூட நிர்வாண தாமம் அல்லது பிரம்மத்திற்கு திரும்பி செல்லவில்லை. யாரெல்லாம் மேலிருந்து வந்தாங்களோ அவங்க எந்த மத தலைவர்களாக இருந்தாலுமே சரி, எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. திரும்பி இன்னும் யாரும் வந்து பரம்தாமத்துக்கு போகலை. இன்னார் பிரம்மத்தில் ஐக்கியமாக்கி விட்டார் என்று அவர்கள் புரிந்து கொள்கின்றனர். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களில் இருக்கிறது. அதனால் அதை படிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த சாஸ்திரங்கள் முதலியானவர்களில் இருப்பது எல்லாம் பக்தி மார்க்கமாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் எதையும் படிக்க வேண்டிய அவசியமில்லை. எதெல்லாம் படிச்சிங்களோ அதெல்லாம் இப்போ மறந்துடுங்க அப்படிங்கிறாரு. உண்மையான ஞானம் வந்து சிவத்தந்தை கிட்ட இருந்து இப்போ உங்களுக்கு கிடச்சிட்ருக்குது. ஆனால் சிலருக்குள் நாவல்கள் முதலியானவைகளை படிக்கக்கூடிய பழக்கம் உள்ளதுங்கிறார் பாபா. ஞானம் முழுமையாக இல்லை. அவர்கள் அரைக்குறை ஞானிகள் என்று கூறப்படுகின்றனர். இரவில் நாவல்களை படித்துவிட்டு உறங்கினார்கள் என்றால் அவர்களின் கதி என்னவாக ஆகும்? இங்கேயோ தந்தை கூறுகிறார், படித்த அனைத்தையும் மறந்து விடுங்கள். படித்ததை எல்லாத்தையும் இதனால் வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதெல்லாம் மறந்துடுங்கிறார்.
பாபா குழந்தை ஆனதுக்கப்புறம் இப்படியெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா என்ன நிலைமை அடைவீங்கங்கிறார் பாபா. இந்த ஆன்மீக படிப்பில் ஈடுபட்டு விடுங்கள். இதை பகவான் கற்பிக்கின்றார். இதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு தேவதைகளாக ஆகிவிடுகின்றீர்கள். மற்றபடி படித்த அனைத்தையும் மறக்க வேண்டும். மற்ற என்னெல்லாம் படிச்சிருக்கிறோமோ அதையெல்லாம் ஒரேடியாக மறந்துடுங்க. ஒரேடியாக குழந்தை பருவத்திற்கு சென்று விடுங்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த கண்களால் பார்த்து கொண்டு இருந்தாலும் எதையும் பார்க்காதீர்கள். உங்களுக்கு தெய்வீக திருஷ்டியும் தெய்வீக பார்வையும் தெய்வீக புத்தியும் கிடைத்திருக்கிறது. எனவே இது முழுமையான பழைய உலகமாக உள்ளது என்று புரிந்து கொள்கிறீர்கள். இது முழுசாக இப்போ பழசாகி போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் பழசு கிடையாது, கம்ப்ளீட்டாக இது என்ன ஆகி போச்சு, இந்த உலகம் பழசாகி போச்சு, இத்து போச்சு. இது அழிந்து போக வேண்டும். இவர்கள் அனைவரும் சுடுகாட்டில் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே எங்கே இருக்காங்க? சுடுகாடு. உலகமே சுடுகாடு அப்படிங்கும்போது இருக்கக்கூடிய எல்லாருமே சுடுகாட்டில் தான் இருக்காங்க. இவர்களிடம் மனதை ஈடுபடுத்துவீர்களா என்ன? இப்பொழுது பரிஸ்தானை சேர்ந்தவர்களாக ஆக வேண்டும். பரிஸ்தான் அப்படின்னா தேவதைகள் வாழக்கூடிய இடத்தை சேர்ந்தவர்களாக, சொர்க்கத்தை சேர்ந்தவர்களாக நம்ம ஆகணும். நீங்கள் இப்பொழுது சுடுகாட்டிற்கும் பரிஸ்தானிற்கும், அதாவது சொர்க்கத்திற்கும் இடையில் அமர்ந்திருக்கிறீர்கள். சத்தியுகத்துக்கும் இந்த கலியுகத்துக்கும் இடையில் நம்ம இப்போ இருக்கோம். பரிஸ்தான் சொர்க்கம் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது பழைய உலகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் இடையில் புத்தியின் தொடர்பு அங்கே சென்று விட்டது. இல்லை, இந்த பழைய உலகத்தில் இருந்தாலும், அதாவது இந்த பழைய உலகத்தினுடைய முடிவில் நம்ம இருந்தாலும் நம்மளுடைய புத்தி எங்கே போகுது? சத்தியுகத்தை நோக்கி போகுது. நீங்கள் செய்யும் முயற்சியே புதிய உலகத்திற்கு செல்வதற்கானதாகும். இப்போது இரண்டிற்கும் இடையில் அமர்ந்திருக்கிறீர்கள். புருஷோத்தமர் ஆவதற்காக புருஷோத்தம சங்கம யுகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. இல்லை, இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. மற்ற 4 யுகத்தை பற்றி சொல்கிறாங்க, ஆனால் சங்கம யுகத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. புருஷோத்தம மாதம், புருஷோத்தம வருடத்தின் அர்த்தத்தை கூட புரிந்து கொள்வதில்லை. புருஷோத்தம சங்கம யுகத்திற்கு மிகவும் குறைவான நேரம் கிடைத்திருக்கிறது. தாமதமாக பல்கலைக்கழகத்திற்கு வந்தார்கள் என்றால் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். நினைவில் இருப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. மாயை தடைகளை ஏற்படுத்தபடி இருக்கிறது. இல்லையா, நிறைய தடையை மாயை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. ஆக இந்த பழைய உலகம் அழிய வேண்டி உள்ளது என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார். தந்தை இங்கே அமர்ந்திருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவை அனைத்தும் அழிய போகின்றன என்பது புத்தியில் இருக்கிறது. எதுவும் இருக்க போவதில்லை. இது பழைய உலகம். இதன் மீது வைராக்கியம் ஏற்பட்டு விடுகிறது. தேகதாரிகள் கூட அனைவரும் பழையவர்கள். சரீரம் பழையதாக தமோ பிரதானமாக இருக்கிறது. ஆத்மாவும் கூட தமோ பிரதானமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பொருட்களை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன்? இவை எதுவுமே இருக்க போவதில்லை. இந்த கண்ணால் எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ எதுவுமே இப்போ இருக்க போகிறது இல்லை. இவைகளின் மீது என்ன அன்பு வைப்பது? இதன் மீது அன்பே இல்லை. குழந்தைகளுக்குள்ளும் கூட யார் நல்ல விதமாக நினைவு செய்து சேவை செய்கின்றார்களோ அவர்களின் மீது பாபாவின் மனம் ஈடுபடுகிறது. மற்றபடி அனைவரும் குழந்தைகள்தான். எவ்வளவு அளவற்ற குழந்தைகள் இருக்கின்றன. அனைவருமே பார்க்கவும் மாட்டார்கள். பிரஜாபிதா பிரம்மாவை தெரிந்து கொள்வதே இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சிவத்தந்தையினுடைய குழந்தைங்க தான். ஆனால் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்களா? பாபா சொல்கிறாரு, இந்த பிரஜாபிதா பிரம்மாவை தெரிந்து கொள்வதே இல்லை. பிரஜாபிதா பிரம்மாவின் பெயரை கேட்டிருக்கின்றனர். ஆனால் அவரிடமிருந்து என்ன கிடைக்கிறது என்பது கொஞ்சமும் தெரியாது. பிரம்மாவின் கோவில் இருக்கிறது. தாடிக்காரராக காட்டியுள்ளனர். பிரம்மாவுக்கு தாடி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவரை யாரும் நினைவு செய்வதில்லை. ஏனென்றால் அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கப் போவதில்லை. அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கிறது இல்லை. ஆத்மாக்களுக்கு ஒன்று லௌகிக்க தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது, மற்றொன்று பாரலௌகிக்க தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. பிரஜாபிதா பிரம்மாவை யாரும் தெரிந்து கொள்வதே இல்லை. அதிசயமாக இருக்கிறது. தந்தையாகி ஆஸ்தி கொடுக்கவில்லை என்றால் அலௌகிக்கமானவராக இருக்கிறார் தானே. ஆஸ்தி என்பது எல்லைக்குட்பட்டவருடையது மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்டவருடையது.
இல்லையா? ஆஸ்தி அப்படின்னா எல்லைக்குட்பட்ட அப்பா கொடுப்பாங்க, இல்லை எல்லையில்லா தந்தை தான் கொடுப்பாங்க. ஆலௌகிக தந்தை பிரம்ம தந்தை கிட்டே இருந்து ஆஸ்தி வந்து கிடைக்கிறது இல்லை. இடையில் இருப்பவரிடம் ஆஸ்தி இருப்பதில்லை இல்லையா? இடையில், அதாவது பிரம்மா தந்தை கிட்டே வந்து ஆஸ்தி நமக்கு கிடைக்காது. பிரஜாபிதா என்று கூறுகின்றனர், ஆனால் ஆஸ்தி எதுவும் கிடையாது. இந்த ஆலௌகிக தந்தையும் கூட பரலோகிக தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகின்றார் இல்லையா? பிரம்ம தந்தை கூட யார்கிட்ட இருந்து ஆஸ்தி அடைகிறாரு? சிவபாபா கிட்டே இருந்து தான் கிடைக்கிறது எனும்போது அவர் எப்படி கொடுப்பார் இல்லையா? அவருக்கே சிவபாபா கிட்டே இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிது. அப்படிங்கும்போது அவர் எப்படி மற்றவங்களுக்கு கொடுப்பாரு? பரலோகிக தந்தை இவர் மூலமாக கொடுக்கிறார். இவர் ரதமாக இருக்கிறார். இவரை என்ன வென்று நினைவு செய்வது? இவரோ தானும் கூட அந்த தந்தையை தான் நினைவு செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த பிரம்மாவை தான் பரமாத்மாவாக புரிந்து கொள்கிறார்கள் என்று அந்த மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இங்கே நம்ம வந்து பிரம்ம பாபாவுனுடைய அந்த படத்தை வச்சிருக்கிறதுனால இவங்க வந்து இந்த பிரம்மாவை தான் பரமாத்மான்னு சொல்கிறாங்க அப்படின்னு வெளி மனிதர்கள் வந்து நினச்சிக்கிறாங்க. ஆனால் இவரிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பதில்லை. ஆஸ்தி சிவபாபாவிடமிருந்து கிடைக்கிறது. இவரோ இடையில் தரகரை போல இருக்கிறார். இவரும் கூட நம்மை போல மாணவர்தான். பயப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. இந்த சமயம் முழு உலகமும் தமோ பிரதானமாக இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் யோக பலத்தின் மூலம் சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். லௌகிக்க தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது. நீங்கள் இப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் மீது புத்தியை ஈடுபடுத்த வேண்டும். தந்தையை தவிர வேறு யாரிடமிருந்தும் எதுவும் கிடைப்பதில்லை. பிறகு தேவதைகள் ஏன் இருப்பதில்லை? அவங்க தேவதைகளாக இருந்தாலுமே கூட சிவபாபாவை தவிர வேறு யாருக்கிட்ட இருந்து நமக்கு ஆஸ்தி வந்து கிடைக்கிறது இல்லை. இந்த சமயத்தில் அனைவருமே தமோ பிரதானமாக இருக்கின்றனர். லௌகிக தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கவே செய்கிறது. மற்றபடி இந்த லக்ஷ்மி நாராயணரிடமிருந்து நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? இவர்கள் அமரர்கள், ஒருபோதும் இறப்பதே இல்லை, தமோ பிரதானமாக ஆவதே இல்லை என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதனால தான் தேவர்களுக்கு வந்து மரணம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் சத்தோ பிரதானமாக இருந்தவர்கள்தான் தமோ பிரதானத்தில் வருகிறார்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை லக்ஷ்மி நாராயணரை விட உயர்ந்தவராக புரிந்து கொள்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் திருமணமானவர்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்ததிலிருந்தே தூய்மையாக இருப்பவர். ஆகையால் கிருஷ்ணருக்கு அதிகமாக மகிமை உள்ளது. கிருஷ்ணரை ஊஞ்சலில் வைத்து ஆட்டுகின்றனர். ஜெயந்தியும் கூட கிருஷ்ணருடையதை தான் கொண்டாடுகின்றனர். லக்ஷ்மி நாராயணருடையதை ஏன் கொண்டாடுவதில்லை? ஏன்னா அவங்களுடைய சிறிய வயசு தானே ராதை கிருஷ்ணர். ஞானம் இல்லாத காரணத்தால் கிருஷ்ணரை தோப்பர யுகத்தில் கொண்டு சென்று விட்டனர். கீதையின் ஞானத்தை தோப்பர யுகத்தில் கொடுத்தார் என்று கூறுகின்றனர். ஒருவருக்கு புரிய வைப்பது எவ்வளவு கடினமாக உள்ளது. இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டாங்க. இதெல்லாம் தெளிவுபடுத்தி ஒருத்தருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா எவ்வளோ கடினமாக இருக்குது. ஞானம் பரம்பரை பரம்பரையாக இருந்து வருகிறது என்று கூறிவிடுகின்றனர். ஆனால் பரம்பரை பரம்பரையாக என்றாலும் எப்பொழுதிலிருந்து? அதுக்கு ஒரு கணக்கு வேணும் இல்லையா? இது யாருக்கும் தெரியாது. பூஜை எப்பொழுதிலிருந்து தொடங்கியது என்பது கூட யாருக்குமே தெரியாது இல்லையா? பக்தி மார்க்கம் பூஜை செய்யக்கூடிய அந்த வழிபாடு எல்லாமே வந்து தோப்பர யுகத்திலிருந்து தான் வருது. ஆனால் இது யாருக்குமே தெரியாது. ஆகையால் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியை பற்றி தெரியாது என்று கூறிவிடுகின்றனர். கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூறுவதன் மூலம் பரம்பரை என்று கூறிவிடுகின்றனர். நாள் கிழமை எதுவுமே தெரியாது. லக்ஷ்மி நாராயணருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை. இது அஞ்ஞானத்தின் கார் இருள் என்று கூறப்படுகிறது. இல்லை, யாருமே யோசிக்கிறது இல்லை. இப்போ லக்ஷ்மி நாராயணருக்கு வந்து நம்ம பிறந்த நாளே கொண்டாடுறது இல்லையே, ஏன் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. அதனால தான் பாபா சொல்கிறாரு, இது அஞ்ஞானத்தினுடைய அறியாமை அப்படிங்கிற இருள் அப்படிங்கிறார். உங்களுக்குள்ளும் சிலர் இந்த விஷயங்களை சரியாக தெரிந்து கொள்வதில்லை அப்படிங்கிறார் பாபா. ஆன குழந்தைகள் கூட உங்களில் கூட சில பேர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் வந்து அறிஞ்சிக்கல. ஆகவே தான் சொல்லப்படுகிறது, மகாரதி, குதிரைப்படை மற்றும் காலாட்படை. யானையை முதலை சாப்பிட்டது. முதலைகள் பெரியதாக இருக்கின்றன.
அப்படின்னு சொல்லுவாங்களே, யானையை வந்து முதல்ல சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ பெருசாக இருக்கிறது எது? முதல்ல தானே. பாம்பு தவளையை விழுங்குவது போல ஒரேடியாக விழுங்கி விடுகின்றன. மாயா வந்து அந்த மாதிரி முழுங்கிடுது. பகவானை தோட்டக்காரர், தோட்டத்தின் வேலைக்காரர், படகோட்டி என்றெல்லாம் ஏன் கூறுகின்றனர்? இதுவும் கூட இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை வந்து விஷக்கடலிலிருந்து அக்கறைக்கு அழைத்து செல்கிறார். ஆகவே எனது படகை கரை சேர்த்து விடுங்கள் என்று கூறுகின்றனர். உங்களுக்கும் கூட நாம் எப்படி கரை சேர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. பாபா நம்மை பாறுகடலுக்கு அழைத்து செல்கிறார். அங்கே துக்கம், வலியின் விஷயம் எதுவுமே இல்லை. நீங்கள் கேட்டு பின் மற்றவர்களுக்கும் கூறுகின்றீர்கள். படகை கரை சேர்க்கக்கூடிய படகோட்டி கூறுகின்றார், ஓ குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு யார் சொல்கிறது? படகோட்டி சிவத்தந்தை சொல்கிறாரு, ஏ ஆத்மாக்களே, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முதலில் பார்க்கடலில் இருந்தீர்கள், இப்பொழுது விஷக்கடலுக்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். முதலில் நீங்கள் தேவதைகளாக இருந்தீர்கள். சொர்க்கம்தான் உலக அதிசயமாகும் இல்லை? உலகம் அதிசயம் அப்படின்னா அது எது? சத்தியகம்தான், சொர்க்கம்தான். முழு உலகத்திலும் ஆன்மீக அதிசயம் சொர்க்கமாகும். முழு உலகத்தில் வந்து பெரிய அதிசயம், ஆன்மீக அதிசயம் எது அப்படின்னா சொர்க்கம்தான் அப்படிங்கிறார் பாபா. இங்கே பெயரை கேட்டாலே குஷி ஏற்படுகிறது. சொர்க்கம் அப்படின்னு பெயரை கேட்டாலே குஷி ஏற்படுது. சொர்க்கத்தில் நீங்கள் தான் இருந்தீர்கள். அப்படிப்பட்ட உலகத்தில் நீங்கள் தான் இருந்தீங்க. இங்கே 7 அதிசயங்களை காட்டுகிறார்கள். தாஜ்மஹாலை கூட அதிசயம் என சொல்கிறார்கள். அங்கே வசிக்க வேண்டியதில்லை. தாஜ்மஹாலில் போய் யாராவது இருப்பாங்களா? நீங்கள் உலக அதிசயத்தின் எஜமானராகிறீர்கள். நீங்கள் வசிப்பதற்காக தந்தை எவ்வளவு அதிசயமான வைகுண்டத்தை உருவாக்கியுள்ளார். 21 ஜென்மங்களுக்கு கோடான கோடிகளின் அதிபதி ஆகின்றீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். நாம் அந்த கரைக்கு செல்கிறோம். பல முறை குழந்தைகளாகிய நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்றிருக்கிறீர்கள். 1 முறை 2 முறை கிடையாது, எண்ணிலடங்கா முறை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? சத்தியகம் சொர்க்கத்துக்கு போயிருக்கிறோம். இந்த சக்கரத்தை நீங்கள் சுற்றி கொண்டே இருக்கிறீர்கள். புது உலகத்தில் முதலில் வருவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். சத்தியயுகத்தில் ஃபஸ்ட்டிலே வர்றதுக்கு நம்ம முயற்சி செய்யணுங்கிறாரு. பழைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று மனம் விரும்பாது இல்லை? யாராவது வீடு கட்டி முடிச்சுட்டு ஒரு 50 வருஷம் 100 வருஷம் கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் போகலான்னு நினைப்பாங்களா? வீடு கட்டி உடனே போகணும்னு தானே நினைப்பாங்க. அதான் பாபா சொல்கிறாரு, புதிய உலகத்தில் ஆரம்பத்திலேருந்து வர்றதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கிறார் பாபா. பழைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று மனம் யாருக்குமே விரும்பாது. முயற்சி செய்து புது உலகத்திற்கு செல்லுங்கள் என்று தந்தை வலியுறுத்துகிறார். தந்தை நம்மை உலக அதிசயத்தின் எஜமானராக்குகின்றார். அப்படிப்பட்ட தந்தையை நாம் ஏன் நினைவு செய்ய மறக்கின்றோம்? நிறைய உழைக்க வேண்டியிருக்கிறது. எதை பார்த்தாலும் பார்க்காதீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் இதனை பார்த்தாலும் என்னில் ஞானம் இருக்கிறது. நான் கொஞ்சம் நாட்களுக்கான பிரயாணியாக இருக்கிறேன். நீங்களும் கூட பாகத்தை நடிப்பதற்காக வந்துள்ளீர்கள். எனவே இதன் மீதான பற்றுதலை நீக்கிவிடுங்கள். எப்படி ஷூபாபாவுக்கு நான் இங்கே பிரயாணியாக வந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கோ, அதே போல் நாமளும் இந்த உலகத்தில் நான் இப்போ வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார் பாபா. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். ஆன்மீக படிப்பில் எப்பொழுதுமே பிஸியாக மும்பரமாக ஈடுபட்டு இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் நாவல் போன்றவற்றை படிக்கும் கெட்ட பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. இதுவரை படித்தவற்றை மறந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். 2வது, இந்த பழைய உலகில் தன்னை விருந்தினர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மீது அன்பு வைக்கக்கூடாது. எதை பார்த்தாலும் பார்க்கக்கூடாது. பார்த்தும் பார்க்காத நிலையில் இருங்கிறார் பாபா. வரதானம். தைரியம் மற்றும் ஊக்கம்
உற்சாகத்தின் இறகுகள் மூலமாக பறக்கும் கலையில் பறக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக. தைரியம் மற்றும் ஊக்க உற்சாகத்தின் இறகுகள் மூலமாக பறக்கும் கலையில் பறக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக. விளக்கம்: தைரியம் மற்றும் ஊக்க உற்சாகம் இரண்டும் பறக்கும் கலையின் 2 இறக்கைகளாகும். எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற தைரியம் மற்றும் ஊக்க உற்சாகம் மிகவும் அவசியமாகும். ஊக்கம் உற்சாகம் இல்லையெனில் களைப்பு ஏற்படும். இதனால் வெற்றி பெற முடியாது. நிகழ்கால நேரத்தின்படி பறக்கும் கலையில் செல்லாமல் லட்சியத்தை அடைய முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரத்தில் இருக்குது பறக்கக்கூடிய கலை, நம்ம லட்சியம். அப்போ பறந்து போனால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அதை அடைய முடியும். நடந்து போனாலோ ஓடி போனாலோ அடைய முடியாதுங்கிறார் பாபா. ஏனெனில் முயற்சி செய்வது ஒரு பிறவி மட்டுமே. ஆனால் பிராப்தியானது 21 பிறவிகளுக்கு மட்டுமல்ல, முழு கல்பத்திற்கும் உரியதாகும் இல்லையா? முயற்சிங்கிறது இப்போ மட்டும்தான் நம்ம செய்கிறோம். ஆனால் அதற்கான பலன் 21 பிறவி மட்டும் கிடையாதுங்கிறார் பாபா. முழு கல்பத்துக்கான பலனையும் இப்போ தான் நீங்கள் உருவாக்கிக்கிறீங்க. நேரத்தை பற்றிய முழு மகத்துவம் நினைவில் இருந்தால் முயற்சியானது தீவிரமாகவே தீவிர வேகத்தில் செல்லும் அப்படிங்கிறார். எவ்வளோ நேரம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதனுடைய அந்த மகத்துவம் உங்கள் புத்தியில் இருந்தது அப்படின்னா முயற்சியானது தானாகவே தீவிர வேகத்தில் போகும் அப்படிங்கிறார் பாபா. ஸ்லோகன்: அனைவரின் மனதின் விருப்பங்களை நிறைவேற்றுபவர்களை காமதேனு ஆவர். அனைவரின் மனதின் விருப்பங்களை நிறைவேற்றுபவர்களே காமதேனு ஆவார். நல்லது. ஓம் சாந்தி.